ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு. என்னென்னா இன்றைக்கி 2 பேர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு ரெட் கார்டு வாங்கி வெயிட் செய்யப்பட போகிறார்கள். அது ஒன்று நம்ம கமருதீன், இன்னொன்று நம்ம விஜே பார்வதி. 2 பேருக்குமே வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஸோ அவங்க வந்து எண்ணி வந்த நோக்கம் முடிஞ்சது. அதே மாதிரி கடைசியாக போகும்போதும் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட விஷயங்களும், கமருதீன் பகிரங்கமாக அங்கே வந்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஷயங்களும் பயங்கரமாக ஒரு மாதிரி பதபதப்பாக இருந்துச்சு. அந்த டைமில் வினோத் கூட சொல்லியிருப்பார், இவ பேச்சை கேட்டு தான் நீ இந்த மாதிரி ஆகிட்டன்ற மாதிரி சொல்லியிருப்பார். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுது, என்னென்னா கமருதீன் எல்லாமே விஜே பார்வதி சொல்லி தான் வந்துட்டு பண்ணாராம். இது எப்போ நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா விஜே பார்வதி பேசுறதுக்கு விஜே பார்வதி தான் காரணம், கமருதீன் பேசுறதுக்கு கமருதீன் மட்டுமே காரணம். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு போர்வை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் திரும்ப 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 விஜே பார்வதியால் தான் நீ இப்படி ஆகிட்ட, திவ்யா என்ன சொல்கிறாங்க, உன் கேரியரை ஸ்பாயில் பண்ணது இவ ட்ரிகர் பண்ணி பேசுனதால நீ இப்படி பேசுன அப்படின்றாங்க. அப்போ கமருதீன் அந்த அளவுக்கு வந்துட்டு வேர்ட்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற ஆளா? என்னங்க இது? சரி, போகும்போது கூட அவங்க மேலே இவ்வளோ வன்மமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அவர் போகும்போது அதாவது ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே நம்ம வினோத் வந்து பயங்கரமாக அலறா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு. உங்களுக்கே தெரியும், கமருதீன் மேலே ரொம்ப அன்பாக இருக்குது. ஆக்சுவலாக இவங்களும் அதாவது வினோத்தும் அமித்தும் ஃப்ரெண்டு தான், பட் இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, சரிங்களா? நிறைய இடங்களில் வந்துட்டு கமருதீனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சாண்ட்ரா, விஜே பார்வதி அந்த பிரச்சனைலாம் வரும்போது கூட டக்குன்னு வந்து அவங்களாம் லாக் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சத்தமாக கத்திருப்பார். அதுக்கப்புறம் வெளியே வந்து இல்லைன்னா அவங்க பயங்கரமாக ஒன்று பேசியிருப்பாங்க, அதனால தான் உன்னை நான் காப்பாற்றுறதுக்கு அங்கே பண்ணேன். அதே மாதிரி அரோரா விஷயத்துலேயும் வந்து நிறைய இடங்களில் சொல்வார், இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணுது, நீ இப்படி பண்ணுற, ஒழுங்காக புரிஞ்சுக்கோ, அப்படி இப்படி நிறையா விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த நட்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த நட்பில் வந்து ஒருத்தர் வந்துட்டு பிரியும் போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப அழுததாக வந்துட்டு ஒரு அப்டேட் வருது, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்க போது தெரியல. இதுலேயும் ஒரு சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணே வந்து ஒரு வேளை வந்து டிஆர்பிக்காக வந்துட்டு ரெட் கார்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வார்னிங் கொடுத்து விட்டுருவாங்களோ, ஏன்னா இந்த ப்ரொமோ 3 பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அந்த மாதிரி இல்லை, அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல் வருது. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. சரி, இருந்தாலும் உங்களோட நம்பிக்கைக்காக பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.